நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க, நேர்மையானவங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? வாழ்க்கையில என்ன கஷ்டகாலம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன் மனத்தை விட்டு தராம இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. எனக்கு நேரம் சரியில்லை, இவங்க காலில் போய் உழுவலாமா இல்ல இவங்க கையில போய் உழுவலாமா அப்படிங்கறதெல்லாம் இவங்க கிட்ட சரிப்பட்டே வராதுங்க. அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் மட்டும்தான் எனக்கு என் வாழ்க்கைக்கு எனக்கு பண்ணிக்க தெரியும், நான் என் வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறத முழுமனதோட நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தை செய்வாங்க. அதுதாங்க நம்மளுடைய தங்கமான தனுசு ராசிக்காரங்களுடைய சிறந்த குணம்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. தோல்வி என்பதை தன் மனதுல ஒரு நாளும் நினைச்சுக்கவே மாட்டாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது, வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிறத முழு மனதோட எண்ணக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்து அந்த லட்சியத்தை அடையறதுக்காக ஒவ்வொரு நாளும் இருக்கிற தடைகளை எல்லாம் தாண்டி போராடிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம தனுசு ராசிக்காரங்க. நல்ல தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் எப்போதும் மேற்கொள்வாங்க. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க. அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்ல விரும்புவாங்க. வெளியூர் பயணங்கள் செல்வதில் ஆர்வம் மிக்கவரா இருப்பாங்க. வீட்டுல வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதுல ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவங்களா இருப்பாங்க. எதிர்காலத்துல நடக்க போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் இவங்க கிட்ட போய் பேசினாலும் பிடிக்காது. அதே சமயம் உண்மை புறம்பா ஏதாவது ஒரு செயலை செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு நாள் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல முழு மனதோட இருப்பாங்க. இவங்க கிட்ட அன்பா பழகணும்னு வச்சுக்கங்க, எதை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம். அவங்க கிட்ட போயிட்டு ஒரு உறவா இருந்துட்டு வச்சுங்க, தனுசு ராசிக்காரங்க உயிரை கூட கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யற பண்பு இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க. தங்களோட வாழ்க்கையில எவ்வளவு வசதி வந்தாலும் தான் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் எதுவா இருந்தாலும் சரிங்க, அந்த தொழில சிறப்பா விளங்குவாங்க. ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காம ஏதாவது ஒரு துறையில சாதித்து விட வேண்டும் அப்படிங்கறதுல லட்சியமா வச்சிருப்பாங்க. சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்ற துறையில லாபம் அதிகமா கிடைக்கும். இவங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அமோகமா இருக்க போகுதுங்க. இந்த 2025ல சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மாதிரியே தாங்க நம்மளுடைய குரு பெயர்ச்சியும் இப்ப நடந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த குரு பெயர்ச்சி தான் இவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரப்போகுதுங்க. இருள் நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுதுங்க. துன்பங்கள் எல்லாமே காணாம போக போகுது. தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. இவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வானவில்லா மாறப்போகுது. இருள் நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சு. இனி கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது, தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான். சொல்ல போனா நிம்மதியா தூக்கம் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியா சந்தோஷமா மனதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நிம்மதியா தூங்குவாங்க. உடல்நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்துல அமைதி நிலவுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது, யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற எதுவுமே தெரியாதுங்க. ஒரு ஒளிவு மறைவே உனக்கு தெரியாது, வெளி உலகம் தெரியாது. அதனாலயே என்னமோ இவங்க இப்ப நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற குரு பெயர்ச்சியின் மூலமாக முழுமையாக மாறப்போகிறது. பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, நம்பிக்கைக்கு முதல் படி, சந்தோஷத்திற்கு முதல் படி, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்க போகுது. இவங்களுடைய வாழ்க்கையே நீ ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் மட்டும்தாங்க நடக்க போகுது. இவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இது என்னோட வாழ்க்கை தானா, என்ன இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையவே நம்மளுடைய குரு பகவான் தலைகீழா மாத்த வந்துட்டார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்.
தன்மானத்தை மட்டும் எப்போதும் கைவிடாமல் இருக்கும் தனுசு ராசி அன்பு உள்ளங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சி பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்திட்டு இருக்குதுங்க. மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசியை சேர்ந்தவங்க மிகவும் அன்பானவங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனாலயே என்னமோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குங்க. நினைத்ததை சாதிக்கும் முடிக்கும் வரை இவங்க நிம்மதியா தூங்க கூட மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருந்த குரு பெயர்ச்சி அதிசயத்தையும் அற்புதத்தையும் அள்ளி தருதுங்க. இதுவரை 5ஆம் வீட்டுல அமர்ந்திருந்த குரு பகவான் இனி இவங்களோட வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தர காத்துட்டு இருக்காரு. இதனால அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் அனைத்திலுமே நிதானமா செயல்பட வேண்டுங்க. அதே வேளையில குரு பகவான் அவ்வப்போது உங்களுக்கு யோக பலன்களையும் அள்ளித்தராருங்க. யோக பலனை தந்தாலும் நீங்க சில விஷயத்துல பொறுமையா இருந்துதாங்க ஆகணும். பணவரவு திருப்தியா இருக்கும். அடிக்கடி வெளி வட்டாரங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தரும். ஓரளவு உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்கும். வாழ்க்கையில சூட்சமங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. மற்றவர்களை நம்பி இருக்காம தன் முயற்சியால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்து முன்னேற பாருங்க. உங்களுடன் பழகுவர்கள் பலம் பலவீனத்தை உணர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறதையெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க. செலவுகள் குறைய போகுது. சேமிப்புகள் அதிகரிக்க போகுதுங்க. வீண் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் பிரிவுகள் வரக்கூடுங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கணும் உறவுகள் இடத்துல. எனவே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவதெல்லாம் உங்க குடும்பத்துல ரொம்பவும் நல்லதுங்க. தவணை முறையில பணம் செலுத்தி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. தாழ்வு மனப்பான்மையால மன இறுக்கம் உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் சலசலப்புகள் எல்லாம் உண்டாகும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. விஐபிக்களை பகைத்துக் கொள்ளாதீங்க. நெடுநாள்களாக நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட நீங்கள் மாறிவிட்டதாக குறை சொல்வாங்க. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. 1000 பேர் 1000 விதமா சொல்லதான் செய்வாங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சுல ஒரு நிதானம் பிறக்க போகுது. வராமல் இருந்த பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வழக்குல வெற்றி கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சந்தேகம் தீர்ந்து ஆரோக்கியமெல்லாம் நிலவ போகுதுங்க. ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறீங்க. குரு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை கிடைக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் வாங்குவீங்க. சொந்த ஊர்ல உங்களுக்கு செல்வாக்கு கூடும். சூழ்ச்சியால உத்தியோகத்துல பதவி உயர்வை இழந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குரு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீண் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வருவீங்க. மகனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். தள்ளி போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஐபிகளின் முன்னிலையில நடத்துவீங்க. அரைகுறையா நின்று போன கட்டட பணிகள் எல்லாம் முழுமூச்சுடன் நடக்க போகுது. அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவாங்க. உங்களுக்கு தலைமைக்கு நெருக்கமாக போறாங்க. சிலர் வேறு கட்சிக்கு மாறுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அதிகமா இருக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி இருக்க போகுது. வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது. வாழ்க்கையில நிம்மதி அதிக அளவுல நடக்க போகுதுங்க. நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லா ஆசைகளும் நீங்க நினைச்சபடி நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சூரியனின் பார்வையால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் நடக்க போகுதுங்க. குரு உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்த போறாருங்க. பயணத்தால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுங்க. செல்வாக்கு கூட போகுது. உத்தியோகத்துல உயர்வு உண்டு. புதிய வேலை கிடைக்கும். தந்தை உங்களுக்கு உதவுவாங்க. பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும். வழக்கு சாதகமாகும். திருமணம் நடக்கும். சீமந்தம் நடக்கும். காது குத்து நடக்கும். வீடே களை கட்டுங்க. அரசால ஆதாயம் கிடைக்க போகுது. பழுதான வாகனத்தை மாற்ற போறீங்க. வீட்டுக்கு புதிய சமையலறை சாமான்களை எல்லாம் வாங்க போறீங்க. குடும்பத்துல ஒரு அமைதி நிலவ போகுது. உங்களுடைய அஷ்டாதிபதியான சந்திரன் ரோகிணி நட்சத்திரிலிருந்து குரு செல்வதால வீண் அலைச்சல்கள் அதிகரித்து கொண்டுதாங்க போகும். திடீர் பயணங்கள் வீண் செலவுகள்லாம் அதிகரித்து உங்களுடைய மன உளைச்சலுக்கு அதிகமாகும். கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க. விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனத்தில் செல்லும் போது நீங்க கவனமா செல்லுக்கணும். உடல்நல குறைவுகள் வந்து போகும். வழக்கில் அலட்சியம் வேண்டாங்க. பார்த்து கவனமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னு வச்சுக்கங்க. நீங்க பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா போதும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்க கரம் வந்து சேர போறாங்க. மகனுக்கு நல்ல விதத்துல திருமணம் முடியும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அமையும். பெயர் புகழ் கௌரவம் எல்லாம் கூடுங்க. வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய முதலீடுகளை தவிர்த்து விட்டு இருப்பதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வியாபாரம் வெற்றியில முடியுங்க. எவ்வளவு அள்ளி அள்ளி தந்தாலும் வேலையாட்கள் உங்களுக்கு நன்றியுணர்வோட இருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்த வந்துட்டாருங்க. உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிக்க போறாங்க. பேச்சால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிக்க போறாங்க. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் வகையால ஆதாயம் கிடைக்க போகுது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்தவங்களை கண்டு பயக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக வாழ கத்துக்குங்க. வாழ்க்கைனா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அதை புரிஞ்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ கத்துக்குங்க.
உத்தியோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி இருக்கும். ஆனா மேலதிகாரியிலிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த காலகட்டத்துல நிறுவனத்துல உங்களுக்கு முன்னுரிமை உண்டுங்க. கண்ணிய துறையில இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் ஏற்பட போகுது. வேலையில பணிசுமை அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குங்க. வேலை செய்யற இடத்துல இருந்த சக ஊழியர்கள் உங்களுடைய உண்மையான உழைப்பை புரிஞ்சுக்க போறாங்க. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணங்காசு சம்பாதிக்கிறவனா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிட்றவனா? இதுல யாருமே இல்லைங்க. யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நிம்மதியா, நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தராருங்க. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாக போகுது. சோகங்கள் எல்லாம் காணாம போக போகுது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. குடும்பம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழ போறீங்க. குழந்தைங்க உங்க சொல்படி கேட்க போறாங்க. உன்னை எல்லாம் பெத்ததுக்கு அப்படின்னு சகிச்சுக்கிட்டு உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு நாங்க கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களை மதிக்காம இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுடைய வீடு தேடி வரப்போறாங்க. ஆமாங்க, இது நாள் வரைக்கும் உங்களோட மனுஷனா கூட மதிச்சிக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்கள் கரம் வந்து சேரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. இதை விட வேற என்ன சந்தோஷம் தெரியுங்களா? படிச்சு முடிச்சுட்டு வேலையிலேயே நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலை, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய முதலாளி உங்களுடைய உண்மையான உழைப்பு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் தரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. சொல்ல போனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது கூட மிகவும் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாமே நீங்க சுலபமா நிறைவேற்றிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே சுபிட்சமா இருக்க போகுதுங்க. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க. தடைகள் அனைத்துமே காணாம போக போகுது. ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்னவாங்க இருக்கோ? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதன் ஆசைப்படுவான். அந்த ஆசைகள் எல்லாமே இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வெறும் கனவாகவே போயிருக்கும். ஆனா இந்த குருபெயர்ச்சியில நிச்சயமா இந்த ஆசைகள் அனைத்துமே சீக்கிரம் நிறைவேறுவீங்க. சீக்கிரமா நிறைவேறும். அது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்சபடி நடக்கும். உங்க குடும்பத்துல அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும், மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா? பொறுமையை கடைபிடிங்க. அந்த காலத்துல பெரியவங்கள என்னங்க சொல்லியிருக்காங்க? மாதா பிதா குரு தெய்வம், இந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழணும். உங்க வாழ்க்கையே சிறப்பா இருக்குங்க. அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்றாங்க, அப்பா தான் குருவை காட்டுறாங்க, குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க. அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குரு சொல்ற வழியில போயிட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா செயல்பட்டீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். பொறுப்போட செயல்படுங்க. முருகர் உங்க கூடவே இருப்பாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் இறைவனே முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த நிலையில் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பொறுமையை மட்டும் கைவிட்டாதீங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட உங்களுடைய முயற்சியால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவதான் நீங்க. அப்படி இருக்கிற நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுங்க. எதிரிகள் எல்லாம் கூட உங்களுடைய அழிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நீங்க நண்பனாக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு பேச்சுக்கு சிறந்தவங்க தாங்க நீங்க. அவ்வளோ அழகா தெளிவா பேசுறீங்க. அட்வைஸ் பண்றதை கேட்கறது கூட சில பேருக்கு பிடிக்காது. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அட்வைஸ் பண்றீங்க. அந்த அளவுக்கு சிறந்த குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க தான் மட்டும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சீரனமெல்லாம் இல்லைங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சீலனமெல்லாம் எங்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளோட சொந்த பந்தம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. சொந்த பந்தங்கள் தப்பு செஞ்சாலும் கூட அதை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. யாரையும் ஒரு வார்த்தையால கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒரு வார்த்தையை சொல்லும் போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க பேசுவாங்க. ஏன்னா வார்த்தை
அப்படிங்கிறது மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பகீர்ச்சியில அமோகமான வெற்றியை அள்ளித்தரப்போகுது. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.